எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனது நண்பரோட மகள் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. இவங்களுக்கு முட்டைசாமி மேலே ரொம்ப பிரியம், என் நண்பருடைய மகளுக்கு. அதனால் வந்த உடனே வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி, அதாவது என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி, வாங்கப்பா நம்ம முட்டைசாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. அப்போ வந்து முட்டைசாமி வந்து அந்த அவரோட அந்த ஆரம்பத்தில் இருந்த குடிசை இருக்குல்ல, அந்த குடிசையில் அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கிணத்து மேட்டில் ஒரு உயரமான கல்லில் உட்காந்துட்டு இருக்காருங்க. அவருக்கு தெரியாத அவங்க வரப்போகிறாங்கன்ட்டு, அப்பாவும் மகளும் வரப்போகிறாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அதனால் இவங்களை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்த மாதிரியே அவர் உட்காந்துட்டு இருந்தாருங்க. இவங்க வந்த உடனே வாடா அப்படின்னு சொல்லி, வாயை விட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு உபசரிக்கிற மாதிரி பேசினாருங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்த உடனே ஒரு மகளை பார்த்து ஒரு புன்னகை. அது எனது நண்பருக்கு ஒரு பொன்னகை மாதிரி இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து முட்டை பகவான் வந்து அவர் மகளை பார்த்தாலும் ஞாபகம் வச்சு ஒரு புன்னகையை பூக்குறாரு இல்லையா? அதனால் அந்த புன்னகை வந்து ஒரு பொன்னகை மாதிரி இருந்தது எனது நண்பருக்கு. அதாவது பஸ்ஸில் வர்றப்பயே வந்து இந்த மாதிரி நண்பர்கிட்ட வந்து, அதாவது அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்தாங்க, அந்த நண்பரோட மகள், இந்த மாதிரிப்பா நம்ம முட்டைசாமியை பார்த்தோன்னே உடனடியாக நம்ம வந்து முட்டைசாமியை கூட்டிகிட்டு நம்ம வந்து இடுமன் மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. அந்த ஆசை வந்து எனது நண்பர் மகளுக்கு இருந்தது. அது வந்து முட்டை பகவான் அந்த பொண்ணு சொல்லாமையே புரிஞ்சிட்டாரு. சரி வாங்க இடுமன் மலைக்கு போவோம் அப்படின்ட்டு இடுமன் மலைக்கு போகிறாங்க. இடுமன் மலைக்கு போகிறப்ப வந்து வழக்கம் போல் பக்கத்தில் இருந்த பக்தர்களும் ஒரு 10-15 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் போகிறப்ப அந்த வழியில் வந்து ஒரு இடத்துல ஒரு உட்கார்றாருங்க. ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குங்க, அந்த பாறையில் ஒரு உட்கார்றாருங்க. உடனே வந்து எனது நண்பரினுடைய மகள் மற்றும் கூடியிருந்த பக்தர்கள் ஒரு 10-15 பேர் எல்லாருமே வந்து தரையில் உட்காந்து முட்டைசாமி அந்த பகவானையே அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு காலில் வந்து ஒரு புண்ணு மாதிரி இருந்ததுங்க, ஒரு காயம். அந்த புண்ணை சுற்றி ஒரு 4-5 ஈ மொச்சிக்கிட்டே இருந்ததுங்க. அந்த கீழே இருந்த அன்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இப்படி விரட்டுறதும் திருப்பி ஈ ஓடுறதும் அப்புறம் மறுபடியும் இப்படி கையால் விரட்டுறதும் இப்படியே இருந்தாங்க. முட்டைசாமி அது கவனிச்சுட்டே இருந்தார். இப்படி ஒரு 3 நிமிஷம் ஆச்சுங்க. 3 நிமிஷம் ஆனோடனே டக்குன்னு என் நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தோல் ஒரு சின்ன துண்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தாருங்க. அந்த துண்டை எடுத்து அதில் ஒரு சின்ன பீஸ் கிழிச்சு அதில் வந்து அவர் காலில் அந்த கட்டை விரலில் அந்த புண்ணு மாதிரி இருந்ததில் அந்த கட்டை விரலில் அந்த புண்ணு மேலே கட்டுறாருங்க. கட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈயெல்லாம் வரலங்க. உடனே அடுத்த வினாடி முட்டை பகவான், சரிடா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு வாங்கடா அப்படின்னு கூட்டிட்டு போகிறாருங்க. பார்த்தீங்களா? அதாவது இதில் ஒரு படிப்பினை, ஒரு பாடத்தை உணர்த்துறாருங்க. ஒரு செயல் செஞ்சால் அதை வந்து உருப்படியாக செய்யி, பாசாங்கு பண்ணாத, ஒரு அலட்சியம் வேண்டாம், அந்த காரியத்தில் முழுமையாக இறங்கு அப்படின்னு அவர் பரிபாஷையில், அதாவது இது வந்து வாய்விட்டு சொன்ன பரிபாஷை கிடையாது, இது வந்து ஒரு மௌன பரிபாஷைங்க. சொல்லாமல் அவர் உணர்த்துறாரு பாருங்க. அதுவும் அந்த அவர் கட்டு போட்டு முடிச்ச உடனே சரி வாங்கடா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு அப்படி கூட்டிட்டு போறாரு பாருங்க. அதனால இது ஒரு முக்கியமான பாடம் ஆச்சா. இப்படி வழியில் போறாங்க. போறப்ப கொஞ்ச தூரம் போனோம்னா எங்கேருந்தோ ஒருத்தர் ஓடி வர்றாருங்க. அதாவது ஓடி வர்றாருன்னா, அதாவது வந்து அவர் ஒரு பெரியவர், அவரோட வயசு வந்து ஒரு 70 இருக்கும், 70-72 இருக்கும். அவரோட சக்திக்கு மீறி வேகமாக நடந்து வர்றாருங்க. நடந்து வந்து முட்டை பகவானை வந்து வழிமறித்து, சாமி நான் வந்து கணக்கன்பட்டிக்கு போனேன், நீங்கள் இடுமன் மலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வேகமாக நடந்து உங்களை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க ஓடி வர்றேன். எப்படி வழியில் உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சாஸ்டாங்கமாக முட்டை பகவான் காலில் சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு அவர் காலை காமிக்கிறாருங்க. காலில் வந்து அவர் இடது காலை காமிக்கிறாரு. அந்த இடது காலில் அந்த மேல் பாதத்தில் பயங்கரமான வீக்கம்னு அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. அந்த 72 வயசுக்காரரு, இந்த மாதிரி சாமி
எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது சாமி, அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆச்சு, அது ஆப்ரேஷன் சரியாக பண்ணல என்னன்னு தெரியல, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள் ஏற்கனவே கொஞ்சம் சுமாராக இருந்த கால் மேற்கொண்டு பயங்கரமாக வீங்கிருச்சுங்க, ரொம்ப வேதனையாக இருக்குன்ட்டு அப்படியே ரொம்ப அழுகிறாரு. அழுத உடனே முட்டிசாமி என் நண்பரின் மகளை பார்க்குறாருங்க, ஒரு அருள் பார்வை பார்க்குறாருங்க. பார்த்துட்டு என்ன மாதிரிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சாமி நீங்கள் அருள் வச்சா அவருக்கு சரி பண்ணலாம் சாமி, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சாமி அப்படின்னு சொன்ன உடனே வேறு ஒன்றும் சொல்லலைங்க. சரிட்டு நேராக இடுமன் மலைக்கு போகிறாங்க. இடுமன் மலைக்கு போயிட்டாங்க. இடுமன் மலைக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டமாக வந்ததுனால வந்து அது ஒரு அந்த டயத்தில் அந்த காலத்தில் அது வந்து ஒரு ஆபத்து நிறைந்த பகுதியாக இருந்தாலும் கூட இவங்க கூட்டமாக வந்திருக்காங்க. ரெண்டாவது எல்லாம் வல்ல மூட்டை பகவான் இருந்ததுனால வந்து அது ஒரு பெரிய இவங்களுக்கு வந்து குடியிருந்த பக்தர்களுக்கு அது ஒரு அசௌகரியமாக தோணலாங்க. அதனால் அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. தங்குறதுக்கு முன்னால் மூட்டை பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவரையும் அந்த பெரியவரையும் பார்த்து ஒரு இடத்த காமிச்சு சரி போய் படுத்துக்க போ அப்படின்ட்டு அந்த இடத்த காமிக்கிறாருங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடத்தோடு அது வந்து ஒரு வித்தியாசமான இடமா இருக்குங்க. அதாவது மற்ற இடங்கள்லாம் வந்து கல் மண்ணுமா இருந்தது, அது வந்து ஒரு படுக்கிறதுக்கே சிரமமாக இருந்தது. இவருக்கு காமிச்ச இடம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலை சருகு, காஞ்ச இலை சருகுகள் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. அது ஒரு மெத்த மாதிரி இருந்தது. அப்போ கூட மூட்டை பகவானுக்கு ஒரு கருணை உள்ளம் பாருங்க. அந்த 72 வயது முதியவர் கஷ்டப்படக்கூடாது, ஏற்கனவே அவர் கால் வலியில் இருக்காரு, கால் வீங்கி போச்சு, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு குறிப்பாக அந்த இடத்த காமிச்சு இங்கே படுற அப்படிங்கிறாருங்க. அவர் படுத்தாருங்க. படுத்து அந்த வழியிலேயே அந்த வேதனையிலேயே அவர் வந்து முனையிட்டே படுத்திருக்காருங்க. குடியிருந்த பக்தர்களும் வந்து தூங்காத மாதிரி இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அனுபவத்தை பற்றி, மூட்டை பகவானோட அனுபவத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அறத்தூக்கமாக இருக்காங்க. காலம்போ ஒரு 6 மணி இருக்குங்க. அந்த பெரியவர் அப்படி மகிழ்ச்சியாக வர்றாருங்க. மகிழ்ச்சியாக வந்து அங்கே குடியிருந்த பக்தர்கள்ட்ட இந்த காலை காமிச்சு சொல்கிறாருங்க, இந்த பாருங்க என் கால் வீக்கமெல்லாம் இல்லைங்க, அப்படியே வந்து 2 பாதத்தை சேர்த்து வச்ச மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த வீக்கம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சமதளமாக இருக்குங்க அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாருங்க. நைட்டு நடந்த அதாவது ஒரு 3:30 மணி போல் நடந்த ஒரு விசித்திரமான அனுபவத்தையும் சொல்கிறாருங்க அவர். அதாவது இவர் வந்து ஒரு அறத்தூக்கத்தில் இருந்தாராம். அதாவது தூங்காத மாதிரி ஒரு அறத்தூக்கத்தில் இருக்கப்போ வந்து தலையில் அதாவது ஒரு உருவத்தை சரியாக பார்க்க முடியல, தலையில் வந்து ஒரு பச்சை முண்டாசு இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உட்காந்த மாதிரி தெரிஞ்சாங்க. ஆனால் அவர் கண்ணை திறக்க முடியும், அப்படியே தூக்கிட்டாங்க. ஒரு பாதத்தில் ஒரு இதமான நெருடல், ஒரு சுகமான நெருடல் மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலாங்க. 6 மணிக்கு முழிச்சு பார்த்தாருன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, கால் நல்லா வந்துருச்சு, பாதம் நல்லா வந்துருச்சுன்னு அவர் உணர்ந்து அந்த மகிழ்ச்சியோடு அதை அவங்கள்ட்ட சொல்லி அப்படியே ரொம்ப உற்சாகமாக இருக்காருங்க. உடனே பக்தர்கள்லாம் அப்படியே ஆச்சரியமாயிருச்சுங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, மூட்டை பகவானோட லீலைகள் என்ன அப்படின்லாம் அவங்க பேசி ரொம்ப அப்படியே அந்த பக்தர்கள் கூட்டமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. அந்த ஞானேஸ்வரன், ஞான வள்ளல், மூட்டை சுவாமி என்ற ஒரு ஞான குவியல் நமக்கு அருட்செல்வத்தையும் கொடுப்பார், பொருட்செல்வத்தையும் கொடுப்பார். இந்த வாழ்விலும் அருள் புரிவார், அடுத்த வாழ்விலும் அருள் புரிவார், என்றென்றும் அருள் புரிவார். அற்புதங்கள் தொடரும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.